கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. டீச்சர் சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். இலங்கை திரிகோணமலையில் ஒரே நேரத்தில் 1008 பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் 1500 பரதநாட்டிய கலைஞர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பிரம்மாண்ட நடனமாட உள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களினுடைய தலைமையில் திருகோணமலையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் படகு போட்டி மற்றும் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரி மைதானத்தில் பொங்கல் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. 1008 பொங்கப்பானை, 1500 பரதநாட்டிய கலைஞர்களினுடைய நடனம் மற்றும் 500 கோலம் ஆகியவை ஒரே நேரத்தில் இந்த 3 நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இந்த கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது. மழை பெய்தாலும் கூட இந்த மழைக்கு நடுவிலேயும் பொங்கல் வைக்கும் நிகழ்வில் மக்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் கொண்டாடப்படுவது போலயே கரும்பு, மஞ்சள் ஆகியவற்றின் உதவியுடன் மண்பானையில் விறகு அடுப்பின் மூலம் பொங்கல் வைக்கும் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளை சேர்ந்த 1500 மாணவிகள் ஒரே நேரத்தில் பரதமாடும் நிகழ்வும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதே போல 500 கோலம், இந்த 3 நிகழ்வும் ஒரே நேரத்தில் நடைபெறுவது மிகவும் வண்ணமயமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான், நடிகர் பிரசாந்த் மற்றும் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் 4 மதங்களை சேர்ந்த சர்வ மத தலைவர்கள் என இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள். ஒரு வார பொங்கல் கொண்டாட்டத்தினுடைய இறுதி நிகழ்வாக இந்த நிகழ்வானது தற்பொழுது திருகோணமலையில் நடைபெற்று வருகிறது. இலங்கையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.